வணக்கம். இன்னைக்கு சாப்பாடு என்ன கறினா சாதம், முழு கத்திரிக்காய், தீயல். அன்னைக்கு காரக்குழம்புன்னு சொன்னேன், இன்றைக்கி தீயல். காரக்குழம்புக்கும் தீயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. தீயல்னால் தேங்காய் வச்சு அரைக்கணும், காரக்குழம்புக்குன்னா தேங்காய் வைக்கக்கூடாது. மிளகாத்தூள், மல்லித்தூள், நல்ல மிளகு, பொடி உள்ளி, 2 பொடி அரிசி, அப்புறம் தேங்காய் கால் மூடி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். சிவக்க வறுக்கணும், கருத்துடக்கூடாது. வறுத்து முழு கத்திரிக்காவை 4ஆக கீறி, குட்டி குட்டி கத்திரிக்காவாக கிடைக்கும் கடையில், அதை வாங்கி அதை 4ஆக கீறி முதல்ல லேசாக நல்லா கழுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா பரட்டணும். பரட்டி அது வதங்கி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அதுவும் நல்லா வதங்கி வந்தோன்னா புளி கரைசல் ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் சிலவங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. எண்ணெய்னா ரொம்ப கொலஸ்ட்ரால், நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றாண்டாம். எப்பவும் போல் 2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு ஊற்றுவோம்னு அதேமாரி ஊற்றினா போகிறோம். போட்டு கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச எல்லாம் போட்டு கூட்டி விட வேண்டியதான். அதுதான் கத்திரிக்காய் தீயல், கேரட்டு துவரை. கத்திரிக்காய் தீயலும் கேரட்டு துவரை, சாதம், அப்பளம் அது சாப்பிடும்போது வறுத்துக்கலாம். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.